ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சுதா கொங்காரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, சேத்தன் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் பராசக்தி. இந்த திரைப்படத்துக்கு பல இன்னல்கள், பல சிக்கல்கள், பல தடைகள், இதையெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு வழியாக இன்றைக்கி வெளியாகிச்சு. இந்த திரைப்படத்துடைய கதை என்னங்க? பாட்டியோட வளர்ப்பில் வளர்கிற இரண்டு பேரன்கள், அண்ணனாக சிவகார்த்திகேயன், தம்பியாக அதர்வா சின்னதுரை அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இரண்டு பேருக்குமே வெவ்வேறு கருத்துகள் வேறுபாடுகளோடு இந்த வீட்டில் வளர்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போராட்டம், ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு போராட்டம், அரசாங்கத்தை எதிர்த்து, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, இந்த மாதிரி போராட்ட காலத்தில் அதர்வா நிறைய போராட்ட காலங்களை சந்திக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி மத்திய சர்க்கார் அமைப்பில் இருக்கிற ரயில்வே துறையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வேலை செய்கிறார். ஒரு கட்டத்தில் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இந்தி மொழி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது ஆங்காங்கே பல போராட்டங்கள் வெடிக்குது. அந்த போராட்டத்தில் இந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்க அதர்வா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அந்த போராட்ட காலத்தில் அவர் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாரு, அதை எதிர்த்து சிவகார்த்திகேயன் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையோட சுதா கொங்காரா அவர்கள் அழகாக வடிவமைத்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும் போது என்ன ஆகுனா, அந்த ஊரில் நேஷ்னல் ரேடியோ சேனலில் வேலை செய்கிற வட மாநில பெண்ணான ஸ்ரீலீலா அவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் நம்ம ஹிந்தி கற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் என்ன ரயில்வேஸில் வேலை செய்கிறார்கள். ரயில்வேஸில் வேலை செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹிந்தி நம்ம கற்றுக்கினா தான் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட பேச முடியும், இது பண்ண முடியுன்றதுக்காக ஸ்ரீலீலா அவங்கக்கிட்ட ஹிந்தியை கற்றுக்க போகிறாரு. அப்படி கற்றுக்க போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு காதல் மலருதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்ரீலீலா, நான் டான்ஸு மட்டும்தான் பெரிய பர்ஃபார்மன்ஸ் காட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாடா, நடிப்பில் கூட நான் கிங்குடா அப்படின்ற மாதிரி அவங்க நடிப்பை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்குள்ள ஒரு காதலும் மலருது. அந்த காதல் மலரும் போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நகருது. அந்த சம்பவத்தால் அதர்வா அவர்களுக்கு ஒரு அசம்பாவிதமும் நடக்குது. அதர்வாவுடைய நடிப்பு சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா மனசில் சில விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக பதியும், சில கேரக்டர்களும் ஆழமாக பதியும், சில காட்சி அமைப்புகளும் ஆழமாக பதியும். அந்த மாதிரி அதர்வா அவர்களுடைய அந்த சின்னதுரை என்ற கேரக்டரும் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம்னா ஸ்ரீலீலாவும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு நான் டான்ஸு எவ்வளோ ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் எவ்வளோ அந்தளவுக்கு உங்களை பிரித்து மேயணும், அந்த அளவுக்கு என்னுடைய நடிப்பு திறமையும் என்கிட்ட இருக்குது அப்படின்றத சூப்பராகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, போராட்டம் நடக்கும்போது டெல்லியிலிருந்து ஒரு அதிகாரி வராரு. அவர் தான் யாருன்னா நம்ம ரவி மோகன் அவர்கள். அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர துடிக்கிறாங்க. ஏன்னா சில வசனங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சுதா கொங்காரா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சார், யாரோ ஒரு காலி பசங்க போராட்டம் பண்ணுறது இல்லாமல் சார், இது இல்லாமல் டெல்லியிலேருந்து வரீங்கன்னா இந்த மாதிரி காலி பசங்களை தானே நீங்கள் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாகவே ஆகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நடக்காமலாம் அவங்க இந்த டைலாக்லாம் எழுதிட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டைலாக் விஷயத்தில் ரொம்பவே அழகாக கையாண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவருடைய வில்லத்தனம் இப்போது உதாரணம் சொல்லப்போனால் இவர் நடித்த திரைப்படமே கிடையாதுங்க சார். தனி ஒருவன் படத்தில் எப்படி அரவிந்த் சாமிக்கு அந்த சித்தார்த் அபிமன்யு அப்படின்ற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு அவர் எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தில் ரவி மோகன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாவோடையும் முக்கியம் சார், நம்ம படத்துடைய ஹீரோ சார். முதல் பாதி முழுவதும் சும்மா வழக்கமான சிவகார்த்திகேயன் ஜாலியாக அங்கங்கே நிறைய இடங்களில் ஃபன் பண்ணிக்கிறார், நிறைய இடங்களில் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் முதல் பாதி முழுக்க. ஆனால் இரண்டாம் பாதியில் ஒரு சீரியஸான ஒரு சிவகார்த்திகேயனை பார்க்குறதுக்கே என்னடா இது ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம இப்படி பார்த்தோம் சிவகார்த்திகேயன், செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டாராங்க அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்பவே ஏங்குக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் சமீப காலமாக பார்த்திங்கன்னா படத்துக்கு படம் ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் எடுத்து நடிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு வராருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அமரனாக இருக்கட்டும், அமரனுக்கு அடுத்து பாருங்கள் மதராசி, ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர். மதராசிக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ இந்த பராசக்தி. எதுவும் பாருங்கள், எதுவுமே ஒவ்வொரு கேரக்டரும் அவர் அழகாக வடிவமைச்சுட்டே போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். யோசித்து பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெனக்கெட்டு நடிக்கிறாரோ, ரொம்ப மெனக்கெட்டுறாரோ ஒரு கேரக்டருக்காக அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் முதல் பாதி நம்ம அதாவது நம்ம ஜாலியாக கமர்ஷியல் டைப்பில் சொல்ல போனால் முதல் பாதியில் எப்படி நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங் சிவகார்த்திகேயன், ஒரு ரஜினி முருகன் சிவகார்த்திகேயன், ஒரு ரெமோ சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிற சிவகார்த்திகேயன் இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா
ஒரு அமரன் சிவகார்த்திகேயன், ஒரு ஹீரோ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஒரு சாயலுக்கு வந்து போகிறாருங்க. உண்மையிலே வந்து அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவும் பெரிதும் பேசப்படும். நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த படம் பார்த்துட்டு வந்து பாருங்கள், நிச்சயமாக வந்து நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருக்காரு சார் அப்படின்ற மாதிரி. அதாவது நானும் எந்த அளவுக்கு சலைச்சவன் இல்லை அப்படின்ற விதத்தில் வந்து ஜெயம் ரவி வந்து ஈக்குவலாக வந்து ஈவனாகவே 2 பேரும் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் நம்ம படத்துடைய கதாநாயகன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது நான் 2 பேருமே வந்து ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து மனசில் ஆழமாக பதிகிறாங்க. எல்லாரோடையும் முக்கியமான விஷயம் என்னென்னா அதர்வாவுடைய கேரக்டரும் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாகவே பதியுது. இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த 1964 நடந்த போராட்டத்தின் போது வந்து என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் வந்து அப்போ நடந்தது, எத்தனை வந்து பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அழகாகவே படம் பிடிச்சி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு வந்து 1964 நான் பிறக்கலை. பட் இருந்தாலும் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, அந்த ஊர் சைடு வாழ்ந்தவங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நிறைய பேட்டிகளில் பார்த்தோம், இந்த மாதிரிலாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதை வந்து அழகாக படம் பிடிச்சி அதை அழகாக ஆர்ட் டைரக்ஷன் பண்ணி அந்த விஷயத்தை வந்து கையாண்ட விதத்தில் உண்மையிலே படக்குழு டான் பிக்சர்ஸுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிடலாம் சார். ஏன்னா அந்த காலத்து செட்டு போடுறதோ, அந்த காலத்து நம்ம உடை அமைப்புகள், அந்த காலத்தில் உள்ள வாகன அமைப்புகள், அந்த காலத்தில் வண்டிகள் எப்படி இருக்குது, அந்த காலத்தில் வீடுகள் எப்படி இருக்குது, அந்த காலத்தில் ஃபுட்டு எப்படி சாப்பிடுவாங்க, அந்த காலத்தில் பாத்திரங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அழகாக கையாண்ட விதத்துலலாம் உண்மையிலே ரொம்பவே மெனக்கெட்டிருக்கு படக்குழு, அந்த அளவுக்கு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் எப்படி வந்து ஒரு அமரன் திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமாரோட இசை வந்து ஒரு தனித்துவமாக தெரிஞ்சுதோ, அதே மாதிரி இந்த படத்துக்கும் இந்த படத்தில் படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை நிச்சயமாக வந்து ஜிவி பிரகாஷ்குமார் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே வராருங்க. அதை வந்து அடுத்த சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம சொல்லாமல் விட்டுற முடியாது. படத்தில் முதல் காட்சியிலேருந்து படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்குமே ஜிவி பிரகாஷ்குமார் நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கார். எங்கேயும் என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு வந்து நம்மளை வந்து சொல்ல வச்சுட்டே இருக்காரு. அந்தளவுக்கு பிஜிஎம் போட்டு கலக்கியிருக்காங்க. பெரிய பெரிய ஹைலைட்டு என்ன தெரியுமா இந்த படத்தில் உடைய செட் ஒர்க்கு தாங்க. உண்மையிலே வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். செட் ஒர்க்கு வந்து மிகவும் அபாரம். செட் ஒர்க்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி ஆர்ட் டைரக்ஷன்லாம் வந்து காட்டுறதுலாம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது சார். ஏதோ ஒரு வயல்வெளியை காமிக்கிறோம், ரோடை காமிக்கணும், ஈஸியாக காமிச்சு போயிடலாம். ஆனால் அந்த செட் ஒர்க்கை காமிச்சு அந்த மக்களை நம்ப வைக்கணும். அந்த செட் ஒர்க் உண்மையிலேயே அந்த கதைக்களம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களம் மாதிரி நம்மளும் வந்து அந்த டைமுக்கு போய் ட்ராவல் பண்ண வச்சா தான் அந்த படத்துடைய சக்ஸஸுக்கு காரணமே. அந்த அளவுக்கு நம்மளே வந்து 1964 வாழ்ந்துட்டுருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து ஏங்க வைக்கிறது அந்த செட் ஒர்க்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் சார். ஒரு கமர்ஷியல் படம் என்பது வந்து என்னென்னா ஒரு ஜாலியாக 4 பாட்டு இருக்கணும், 4 டான்ஸ் இருக்கணும், 5 காமெடி இருக்கணும், ஹீரோயினை லவ் பண்ணணும் அப்படிலாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோடைய ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதில் வந்து தெளிவாக சொல்லலாம். நம்ம சமீப காலத்தில் கூட சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படத்தை பார்த்தோம். நம்ம மனசையே வந்து உருக வைத்தார் கிளைமேக்ஸ் காட்சியில். ஸோ அதுபோல் இந்த படத்துலேயே வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து மனதை ரொம்ப உருக வைக்கிறாருங்க. நிச்சயமாக சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொரு படங்களாக பார்த்துட்டு வெளில வரும்போது நம்மளே ஃபீல் பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணா திரைப்படத்தில் நம்ம பார்த்துட்டு கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த ஃபீல் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அமரன் திரைப்படத்தில் கிடச்சிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சிவகார்த்திகேயனோட இந்த நடிப்பை பார்த்து நிச்சயமாக ஃபீல் பண்ணிட்டு தான் வெளில போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அபூர்வமாகவும் அபாரமாகவும் அவருடைய கதாபாத்திரம் நிச்சயமாக செழின்ற அந்த கதாபாத்திரம் சூப்பராகவே புரிந்திருக்கு. செழின்ற கதாபாத்திரத்தை சொல்கிற கூட செழினாவே அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக புரிந்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு மட்டும் தயவுசெய்து யோசிக்காதீங்க. இந்த திரைப்படத்தை அனைவரும் போய் தேட்டரில் போய் கண்டு மகிழுங்க. ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து இந்த படத்துக்குள்ளே நிறைய அரசியல் விஷயங்களும் புகுத்திருக்காங்க. நிறைய வந்து அந்த காலத்தில் நடந்த விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம மேலோட்டமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஆராய்ச்சி பீராஞ்சிலாம் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து இதில் இவங்க பண்ணது ரைட்டா, இவங்க பண்ணது தப்பா, இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல தோணாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை படமாக தான் நம்ம பார்க்க முடியும். இது உண்மையிலே அன்றைக்கி நடந்ததா, இது சாத்தியமா, இது உண்மையான விஷயமா, இது பொய்யான விஷயமா அப்படின்லாம் வந்து ஆராய்ச்சி விட்டுட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனம் பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கம். மெயினாக ஒரே ஒரு ரீசன் தாங்க. ஹிந்தியை வந்து நாங்கள் யாரும் கற்றுக்க மாட்டோன்னு சொல்லலை, ஆனால் இந்தியை திணிக்காதீங்க தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஒரு மையக்கருவாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பலரது கருத்தும் அதே தான். தமிழகத்தை பொறுத்தவரை பலரது கருத்து அதே தான். நாங்கள் இந்தியெல்லாம் நாங்கள் கற்றுக்க மாட்டோம்லாம் சொல்லலாம் சார், ஆனால் இந்தியை எங்ககிட்ட வந்து திணிக்காதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்றது தான்
இங்கே பலரதும் கருத்தாக இருக்குது. அதே கருத்தை தான் இவங்களும் ஒரு சின்ன ஒரு மைய கருவை அந்த படத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த அனைவரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேரக்டருக்கு யார் யார் பொருத்திருப்பாங்க, யார் யார் பொருத்தமாக இருக்குது அப்படின்றத பக்காவாக கையாண்டிருக்காங்க சுதா கொங்காரா அவர்கள். நிச்சயமாக சிவகார்த்திகேயனுடைய வரலாற்றில் இந்த படமும் கல்வெட்டில் எழுதப்படும். அந்த அளவுக்கு ஒரு சரித்திரம் படைக்க போகும் திரைப்படம் தான் இந்த பராசக்தி. நம்ம ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல் குட் மூவி இருக்கும். காலத்தால் அழியாத படம் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இந்த படத்தெல்லாம் எத்தனை தலைமுறை தாண்டினா கூட இந்த படங்கள்லாம் மக்கள் மனசுலேருந்து போக சொல்லலாம். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முள்ளும் மலரும், ஒரு உலகநாயகன் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் பிறை, ஒரு கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரமணா, இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒரு படம் இருக்கும். இந்த படங்கள்லாம் காலத்தால் அழியாத காவியம் சொல்லலாம்ல. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படமும் சிவகார்த்திகேயனுடைய சினிமா வாழ்க்கை வரலாற்றில் காலத்தால் அழிக்க முடியாத காவியம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் பராசக்தி இது ஒரு அபூர்வ சக்தி. மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக தேட்டரில் போயிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.